ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்ம் சயின்ஸ் யூனிட் 2 மின்னியல் இந்த லெசனோட புக் பை கொஸ்டினில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம். அதுக்கு ஆன்சர் மின்கலன். மின்கலன் தான் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும். செகண்ட் கொஸ்டின், மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம். அதுக்கு ஆன்சர் மின் உற்பத்தி நிலையம். மின்சாரம் தயாரிக்கிறது மின் உற்பத்தி நிலையம். தேர்ட் கொஸ்டின், மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டினை தேர்ந்தெடு. அதுக்கு ஆன்சர் மின்கலத்துக்கு பேட்டரி. மின்கலன்னா ஒன்றுக்கு செல். தென் கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் மின்விளக்கு ஒளிரும். அதுக்கு ஆன்சர் இ. இதில் மின்விளக்கு ஒளிரும், இதில் ஒளியாது. இது காண்டக்டரில், இதில் மட்டும் தான் காண்டக்டர் இருக்கு. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது நறுக்கடர்த்தி. அதுக்கு ஆன்சர் வெள்ளி. அடுத்து நிரப்புக. டேஷ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. அதுக்கு ஆன்சர் மின்கடத்தி. தன் வழியே மின்கடத்தி பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கிறது. ரெண்டாவது கொஸ்டின், ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படும். ஆன்சர் மின்னோட்டம். தேர்ட் கொஸ்டின், டேஷ் என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும். அதுக்கு ஆன்சர் தாவி. தாவி என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனம். ஃபோர்த் கொஸ்டின், மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஷ் முனையை குறிக்கும். அதுக்கு ஆன்சர் நேர்முனை. ஃபிஃப்த் கொஸ்டின், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலனின் தொகுப்பு டேஷ் ஆகும். அதுக்கு ஆன்சர் மின்கல அடுக்கு. சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பக்க இணைப்பு மின்சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. ஆன்சர் கரெக்டு. ரெண்டாவது ரெண்டு மின்கலனை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும். ஆன்சர் தவறு. இது கரெக்டுனா, ரெண்டு மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒன்றை நேர்முனையிலையும் மற்றொன்று எதிர்முனையிலையும் இணைக்கணும். +1 -1 போன்ற ரெண்டுமே ஒரே டெர்மினலில் போடக்கூடாது. தேர்ட் கொஸ்டின், சாவி என்பது மின்சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின்சாதனம் ஆகும். அதுக்கு ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின், தூய நீர் என்பது ஒரு நறுக்கடர்த்தி ஆகும். ஆன்சர் தவறு. தூய நீர் என்பது ஒரு மின்கடத்தா பொருள். ஃபிஃப்த் கொஸ்டின், துணை மின்கலங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். தவறு. துணை மின்கலங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். பொறுத்துக. குறியீடு மற்றும் விளக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த பேட்டரி சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோம்னா மின்கல அடுக்கு. செகண்ட் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் ஒளிராத மின்விளக்கு. தேர்ட் கொஸ்டின், திறந்த சாவி. ஃபோர்த்து, ஒளிரும் மின்விளக்கு. ஃபிஃப்த்து, மின்கலன். பொறுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் கொஸ்டின் வராது. அடுத்து பார்த்தோம்னா
இந்த கூற்றுக்காரகம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட மின்சுற்றில் மின்விளக்கு ஏ மட்டும் ஒளிர வேண்டும். ஏன்னா எனில் எந்த சாவியை மூடணும் அப்படின்னுங்க. ஸோ சர்க்யூட் ஏ சர்க்யூட் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கணும். சரி, ஏ சர்க்யூட் மட்டும் தான் லைட் எரியணும், மீதி பி எரியக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. இது ஓப்பனாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா இந்த K1 K2 ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா இது எரியும், ஓப்பன் ஆகும், அது மட்டும் எரியும். ஸோ K3 கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் பி எரியும். ஸோ K3 கனெக்ட் இது மூணுமே கனெக்ட் பண்ணால் தான் பி எரியும். ஏ மட்டும் வேணும்னா இந்த K1 K2 கனெக்ட் பண்ணால் ஏ லைட்டு எரியும். கூற்று: நம்ம இந்த உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது. காரணம், மனித உடலானது ஒரு நல்ல மின்கடத்தி. அதுக்கு ஆன்சர் ஆ. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆறு என்பதுக்கான சரியான விளக்கம். செகண்ட் கொஸ்டின், லெவிட்சன் வளையத்திலிருந்து மின்னோட்டத்தை உருவாக்க முடியுமா? அதுக்கு ஆன்சர் உருவாக்க முடியும். ஃபோர்த் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டதுள்ள படங்களிலிருந்து மின்கடத்தியை கண்டுபிடிக்க. இதில் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புக்கு கொடுத்துருக்காங்க, கிளாஸ் டம்ளர் கொடுத்துருக்காங்க, இரும்பு சங்கிலி கொடுத்துருக்காங்க, கயிறு கொடுத்துருக்காங்க. மின் கடத்தி வந்து இரும்பு சங்கிலி மட்டும்தான் வந்து மின் கடத்தியாக இருக்கும், மீது எதுவுமே மின் கடத்தும் பொருளாக இருக்காது. ஆன்சர் அதுதான். ஃபிஃப்த் கொஸ்டின், டார்ச் விளக்கு எவ்வகையான மின்சுற்று பயன்படுத்தப்படுது? அது வந்து எளிய மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. சிக்ஸ்த் கொஸ்டின், பொருந்ததை வட்டமிடு. பார்த்தோம்னா சாவி, மின்விளக்கு, மின்கல் அடுக்கு, மினியேற்றி கொடுத்துருக்காங்க. அதில் மினியேற்றி வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை, மீது எல்லாமே சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. மின்னியற்றி மட்டும் சம்மந்தம் இல்லாத இருக்குது. அதாவது மின்னியற்றிங்கிறது மின் மூலம், மற்ற எல்லாமே மின் சுற்றின் பாகம். ஓகே, தேங்க்யூ.